அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு டிகிரிக்கும் கொடுக்குறாங்க. நாம் இது எல்லா டிகிரிக்குமே இது காமன் அப்ளிகேஷன் தான். பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமான காமன் அப்ளிகேஷன் தான் இந்த எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. இந்த அப்ளிகேஷன் இந்த விண்ணப்பமானது என்ன அப்படின்னா ரெனிவல் பண்ணுறது. அதாவது ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் புது அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் இயரில், தேர்ட் இயரில், ஃபோர்த் இயரில் ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம ரெனிவல் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. அப்போ இப்போ அதிலே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ரெனிவல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெனிவல் ஃபார்ம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்கன்னா, தற்போது கல்வி பயிலும் கல்வி ஆண்டு மாணவர்கள் நிறைய பேர் இதில் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய டூரேஷனை மொத்தமாக போட்டுடுறாங்க. ஏன்னா 3 வருஷத்து கோர்ஸ்னால் 2023 to 26, 2025 to 2024 to 2027 அப்படி போடுறாங்க. அப்படி போட்டுடுறாங்க. அது தவறானது. அங்கே நம்ம என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆண்டு எந்த கல்வி ஆண்டு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க கேட்குறது கல்வி ஆண்டு தான் கேட்குறாங்க. அப்போது என்ன கல்வி ஆண்டு வரும் அப்படின்னா 2024 to 25 அப்படிங்கிறத அங்கே நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியது. 2024 to 25, 2025 அப்படிங்கிறது தான் கரண்ட் கல்வி ஆண்டு. அடுத்தடுத்த இயர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்தந்த வருஷம் படிக்கும்போது நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது இரண்டாவதாக கேட்கக்கூடியது, முந்தைய கல்வியாண்டில் மாணவர்களுக்கு இந்த துறை ஆதிதிராவிடர் துறையால் வழங்கப்பட்ட தனித்த குறியீட்டு எண். இது யாருன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்திருக்கும் ஸ்காலர்ஷிப். அதோடைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு டைம் நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஃபஸ்ட்டு ஒரு இயரில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த தனித்த அடையாள எண் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும். அதை உங்களுடைய அலுவலகத்திலேயோ உங்களுடைய ஆசிரியர் உதவியோட, உங்களுடைய வகுப்பாசிரியர் உதவியோட நீங்கள் கேட்டுட்டு அதை ஃபில் பண்ணுறது தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. ஏன்னா முதல்ல அப்ளை பண்ணும்போது இது அதுக்கு வேறு ஃபார்ம் இருக்குது. அதனால் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஒரு டைம் வாங்கினவங்க அவங்களுக்கு இந்த ஐடி இருக்குது. அதை வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக, முந்தைய கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தேர்வு பதிவு எண், எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர். எக்ஸாம் எழுதுறதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி கொடுத்தது ஸ்காலர்ஷிப் ஐடி, அது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கொடுத்தது. இப்போ நம்ம சியில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது உன்னுடைய மதிப்பெண் பட்டியலில் இருக்கும். அதை பார்த்து தெளிவாக எழுதுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கல்வி நிலையத்தின் பெயரும் அதன் முழுமையான முகவரியும். எக்ஸாம்பிள், உன்னுடைய காலேஜ் நேம் என்னவோ அதை தெளிவாக எழுதணும். என்ன அப்படின்னா, விவேகானந்தா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன், அட்டானமஸ், எந்த பிளேஸ் அப்படிங்கிறது திருச்செங்கோடு, அதை தெளிவாக எழுதுறீங்க. திருச்செங்கோடு வித்து பின்கோடோடு எழுதும்போது 637 205 காலேஜோடைய நேம் வித் அட்ரஸோட தெளிவாக எழுதுங்க. அடுத்ததாக, கல்வி நிலையத்தின் தொலைபேசி எண். ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ நம்மளுடைய கல்வி நிறுவனத்துக்கு நம்மளுடைய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுடைய நம்பர் லேண்ட்லைன் நம்பர் தான். என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை பதிவிடலாம். 04288. இது கோட் நம்பர் 04288. பாருங்கள், நீங்கள் எழுதக்கூடிய நம்பர் 04288 கோட் நம்பர். நம்மளுடைய நம்பர் என்ன அப்படின்னா, அடுத்தது 224560, 224560. இதில் இருந்து 66 வரைக்குமே நம்மளுடைய நம்பர் தான். இது வரைக்கும் இப்படி நீங்கள் எழுதணும். நம்முடைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க, 04288 224560. இதிலிருந்து 66 வரைக்கும் நம்மளுடைய லேண்ட்லைன் நம்பர் தான். அப்போ இதோடைய மொபைல் தொலைபேசி என்ன அதில் எழுதிருங்க. அடுத்ததாக, கல்வி நிலையத்தின் மின்னஞ்சல் முகவரி.
கல்வி நிலையத்தின் மின்னஞ்சல் முகவரி. நம்மளுடைய நிறுவனத்தினுடைய முகவரி வந்து principal@vikas.org. இதை எழுதிக்கோங்க, principal@vikas.org. மற்றவங்க அவங்கவுங்களுடைய கல்வி நிலையத்தினுடைய முகவரி இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆஃபீஸில் கேட்டால் சொல்லுவாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது தான் ஸ்டூடெண்ட்டுடைய நேம். இப்போ நம்ம ஃபில் பண்ணக்கூடியது எல்லாமே ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எதில் எழுதணும் அப்படின்னா எல்லாமே கேப்ஸ் லெட்டர் தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மிங்கிள் பண்ணி எழுதுறதை விட்டுட்டு கேப்ஸ் ஒன்று எழுதுவாங்க, ஸ்மால் ஒன்று எழுதுவாங்க. அப்படி இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே கேப்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நியூ அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். நேம் எழுதுங்க, அதன் பிறகு இனிஷியல் எழுதுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்ததாக ஆண் பெண் மூன்றாம் பாலினம், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக இது பர்டிகுலராக வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டுமே வழங்கக்கூடிய உதவித்தொகை. அப்போ எஸ்சிஏ அப்படிங்கிறவங்க எஸ்சிக்குள்ளேயே வந்துடுவாங்க. அவங்க ஆப்ஷன் தரல. ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்சின்னு தான் இருக்கும். அடுத்ததாக எஸ்டி, அடுத்தது எஸ்எஸ்சி, இவங்களும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. யார் அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறவங்க எஸ்எஸ்சி, இவங்க எஸ்சிக்குள்ளே தான் வருவாங்க. அப்போது எஸ்சிஏ அப்படிங்கிறவங்களும் எஸ்சிக்குள்ளே தான் வருவாங்க. அப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எதை மென்ஷன் பண்ணாலும், எஸ்சின்னா எஸ்சின்னு போட போகிறீங்க, எஸ்டினா எஸ்டின்னு போட போகிறீங்க, எஸ்எஸ்சி அப்படின்னா எஸ்எஸ்சின்னு போட போகிறீங்க, எஸ்சிஏ அப்படின்னாலும் எஸ்சி இங்கே ஆப்ஷன் தரல, நீங்கள் எஸ்சிஏன்னு போட்டாலும் தப்பு இல்லை, போட்டுருங்க. அடுத்தது இப்போ இது கம்யூனிட்டி. இது வந்து என்ன அப்படின்னா கம்யூனிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே அதனுடைய உட்பிரிவு பார்ப்போங்க. உட்பிரிவு என்ன அப்படின்னா பறையர், பல்லர், ஆதி திராவிடர், இது போல் நிறைய குறும்பர் அப்படின்னு நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டு அதையும் தெளிவாக 4th 1ல் ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக 5th 1 பார்த்தோம் அப்படின்னா நிரந்தர முகவரி, பர்மனண்ட் அட்ரஸ் இருக்கும். அடுத்ததாக தற்காலிக முகவரி. சில பேருக்கு வந்து பர்மனண்ட் முகவரியும் டெம்பரவரி முகவரியும் சேமாக தான் இருக்கும். அப்போ எழுதிட்டு அதை இப்போ நீங்கள் நிரந்தர முகவரியை எழுதிடுறீங்க. அது சேம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை போட்டு டூ அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்படி தான் நம்ம சேம் அப்படின்னு சொல்லும்போது எழுதுவோம். இல்லை இது வேறு அட்ரஸ் இது வேறு அட்ரஸ் அப்படின்னா இப்போ உங்களுடைய நிரந்தர முகவரி எழுதுங்க, தற்காலிக முகவரி எழுதுங்க. முகவரி எழுதும் பொழுது முதல்ல நீங்கள் என்ன ஆரம்பிக்கணும், டாட்டர் ஆஃப், அது அட்ரஸோடைய பின்கோடுன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஏரியாவுடைய போஸ்ட் என்ன முதல்ல பாருங்கள். டாட்டர் ஆஃப் உங்கள் அப்பா பேர் எழுதுறீங்க. அதன் பிறகு அதுக்கு முன்னாடி மேலே வந்து டோர் நம்பர், மெயின் டோர் நம்பர், அதெல்லாம் அதன் பிறகு எழுதணும். ஃபஸ்ட்டு டாட்டர் ஆஃப் பொன்னுசாமி அப்பா பேர் எழுதிருந்தீங்க. எழுதுனதுக்கு பிறகு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஊர் பேர், அடுத்ததாக தாலுக், போஸ்ட், தாலுக், டிஸ்ட்ரிக், பின்கோட், இந்த ஆர்டரில் அட்ரஸ் எழுத பழகுங்க. அடுத்ததாக மாணவரினுடைய ஆதார் எண், ஆதார் நம்பரை தெளிவாக எழுதுங்க. அடுத்ததாக மாணவரின் தொலைபேசி எண், லேண்ட்லைனாகவும் இருக்கலாம், மொபைல் நம்பராகவும் எழுதலாம். இப்போ சமீபத்தில் யாருக்கும் லேண்ட்லைன்லாம் கிடையாது, எல்லாமே மொபைல் நம்பர் தான். அதனால் மொபைல் நம்பர் எழுதுங்க. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்டுடைய மெயில் ஐடி, மெயில் ஐடி எழுதும்போது கண்டிப்பாக பர்சனல் மெயில் ஐடி எழுதுங்க. காலேஜ் மெயில் ஐடி எழுதுனீங்கன்னா அது ஃபியூச்சரில் வந்து யூஸ் இல்லாமல் போகும். சப்போஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா மெயிலுக்கு கூட மெசேஜ் வரலாம். தொலைபேசிக்கு மெசேஜ் வருது, மெயிலுக்கும் வரலாம். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பாடப்பிரிவின் பெயர். பாடப்பிரிவு அப்படிங்கிறது இப்போ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த பாடப்பிரிவை நீங்கள் போடணும். இப்போ பிகாம் அப்படின்னா காமர்ஸ் தான், பிகாம் காமர்ஸ். பிகாம்ங்கிறது அதனுடைய இது இருக்கும். அதிலே பிகாம்லேயே எப்படி இருக்கும், பிகாம் சிஏ, பிகாம் ஏஎன்எஃப், பிகாம் பிஏ, இப்படிலாம் உட்பிரிவுகள் இருக்கும். அப்போ அதை தெளிவாக போடுங்க. பாடப்பிரிவு அப்படிங்கிறது அந்த கோர்ஸோடு போடுங்க. அதில் நீங்கள் எந்த இயர் அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட் இயர்னால் வேறு அப்ளிகேஷன் சொல்லிட்டோம். செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4th இயர், 5th இயர், 6th இயர். இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கல் வரைக்குமே எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷனுங்கிறதால 6th இயர் வரைக்கும் இது இருக்கும். நீங்கள் எந்த இயர் அப்ளிகபிளோ அந்த இயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நடப்பு கல்வியாண்டில் மாணவர் வகுப்பில் சேர்ந்த நாள் எது அப்படின்னு போடுங்க. காலேஜ் வந்து இந்த அகாடமிக் இயரில் 2024 to 25 என்னைக்கு காலேஜ் ரீஓப்பன் ஆச்சோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் இயருக்கு ஒரு டேட் இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு எல்லாத்துக்கும் அது ஒரு காமன் டேட் இருக்கும். நடப்பு கல்வியாண்டில் மாணவர்
வகுப்பில் சேர்ந்த நாள் அப்படிங்கிறது காலேஜ் ஆரம்பித்த டேட்டு தான். அடுத்ததாக மாணவர் முந்தைய ஆண்டு பெற்ற வருகை விழுக்காடு. இப்போது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இயரில் உங்களுடைய கிளாஸ் இன்சார்ஜிகிட்ட கேட்டுட்டு அந்த பர்சன்டேஜை போடுவீங்க. அதை கேட்டுட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கு எதுவும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்க்ளோஸ் பண்ண சொல்ல போகிறது கிடையாது. பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுனா போதும். அடுத்தது, முந்தைய கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து தேர்வுகளையும் மாணவர் எழுதியுள்ளாரா? இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரீசனுக்காக எக்ஸாம் எழுதாமல் இருந்திருப்பீங்க. அப்படி எல்லாமே மேக்ஸிமம் எழுதியிருப்பீங்க. எழுதியிருந்தால் எஸ் அப்படின்னு கொடுங்க. எழுதவில்லை என்றால் நோன் கொடுத்துட்டு அதற்கான ரீசன் கீழே கேட்டிருக்காங்க. ஏதேனும் தேர்வு எழுதவில்லை எனில் அதற்கான காரணம் அதை தாங்க லெட்டராக என்க்ளோஸ் பண்ண சொல்லிங்க. மருத்துவ சான்றிதழ் இணைக்க சொல்லியிருக்கிறாங்க தேர்வு எழுதலை அப்படின்னா. அடுத்தது, மாணவர் விடுதியில் தங்கி பயில்பவரா? இந்த அப்ளிகேஷன் ஆனது எப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, எய்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். இப்போது நீங்கள் அது ப்ரைவேட் காலேஜில் படித்தாலும், எய்டட் காலேஜில் படித்தாலும், கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. பின்னாடி அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கேட்குவாங்க. அப்போது மாணவர் விடுதியில் தங்கி பயில்பவரா அல்லது விடுதியில் தங்காது பயில்பவரா? அதை தான் அங்கே சொல்கிறாங்க. தங்கி பயில்பவர்னா ஹாஸ்டலர் அப்படின்னு எழுதுங்க. இல்லை அப்படின்னா டே ஸ்காலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டே ஸ்காலர்னு போட்டிங்கன்னா அதன் பிறகு இங்கே வேலை இல்லை. சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டலர்னு டைப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எழுதணும். மாணவர் விடுதியில் தங்கி பயில்பவர் எனில் விடுதியின் பெயர், நம்மளுடைய ஹாஸ்டல் பேர் எழுத வேண்டியதான். கங்கா, அந்த ஹாஸ்டல் நேம், யமுனா, சரஸ்வதி, நர்மதா, ஹாஸ்டல் நேமை ஃபில் பண்ணுங்க. அடுத்தது, இந்த ஆண்டு விடுதியில் சேர்ந்த நாள், காலேஜ் ஓப்பன் பண்ண டேட்டு போல் விடுதி ஜாயின் பண்ண டேட்டும் அதில் ஃபில் பண்ணணும். அடுத்தது, விடுதி கல்வி நிலையத்துடன் இணைந்துள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து ப்ரைவேட்டு ஹாஸ்டல்லாம் தங்கியிருப்பாங்க. ப்ரைவேட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு தொடர்பு இல்லாத ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க. அதுதான் அது இணைந்துள்ளதா இணையவில்லையா அப்படின்னு கேட்குறது. இப்போ நம்மளுடைய ஹாஸ்டல் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய காலேஜுக்கு கண்ட்ரோலில் தான் ஹாஸ்டலும் இருக்குது. அப்போது விடுதி கல்வி நிலையத்துடன் இணைந்துள்ளதா அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. அடுத்ததாக, தனியார் விடுதி எனில், தனியார் விடுதினா என்ன பண்ணுறாங்க? கல்வி நிறுவனத்துடன் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டதா? எஸ். இப்போ இது என்ன, நம்மளுக்கு தனியார் விடுதி, தனியார் விடுதி அங்கே வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை. நோன் கொடுத்தீங்கன்னா தனியார் வெளியில் இருக்கக்கூடிய விடுதி, அந்த விடுதி வந்து கல்வி நிறுவன தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் இதுவும் எஸ். நம்மளுடைய விடுதி வந்து கல்வி நிலைய தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, எஸ். அடுத்தது, அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விடுதி எனில் உணவு மற்றும் உறைவிடங்களுக்காக கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தனியார் கல்லூரியை விடுதியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக யாருமே சாப்பாடு ரூம் தர்றதில்லை. அமௌண்ட்டு பே பண்ணி தான் நம்ம தங்கியிருக்கோம். அப்போ இதில் என்ன பண்ணுவீங்க? எஸ், அது கட்டணம் வசூலிக்கப்படுகிறதுனா எஸ் கொடுத்துருவீங்க. அடுத்தது, அங்கீகரிக்கப்பட்ட தனியார் விடுதி எனில் இலவசமாக உணவு மற்றும் உறைவிடம் வழங்கப்படுகிறதா? இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இங்கே வந்து எஸ், இங்கே வந்து நோ. நான் இன்ட்டு பண்ணியிருக்கேன், நீங்கள் எழுதுங்க எஸ், நோ அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது, சப்போஸ் அரசு விடுதியாக இருந்துச்சுன்னா, இப்போ அரசு விடுதி அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து அரசு விடுதியாக இருந்தால் அதனுடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அது எந்த விடுதி அப்படின்னு, ஆதி திராவிடர் நலத்துறை விடுதியா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை விடுதியா, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை விடுதியா, இதர விடுதிகள் அப்படி இது இல்லாமல் வேறு ஏதாவது விடுதின்னா அந்த விடுதியோட நேம் எழுத சொல்கிறாங்க. அந்த விடுதி காப்பாளருடைய கையொப்பம், நேம், ஆஃபீஸ் சீல் அதெல்லாம் அந்த இடத்துல வைக்கணும். நடப்பு கல்வியாண்டில் தேர்வு முடியும் மாதம் மற்றும் வருடம், இது ஹாஸ்டலர் டே ஸ்காலர் தாண்டி எல்லாத்துக்கும் வரக்கூடியது. இப்போ இந்த வருஷத்துக்கான டீட்டெயில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏப்ரல் 2024 நடப்பு கல்வியாண்டில் தேர்வு முடியும் மாதம் மற்றும் வருடம் ஏப்ரல் 2025 25 இதை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது, விண்ணப்பதாரர் உடல் ஊனமுற்றவரா? நோ அப்படின்னா கீழே வர தேவையில்லை. சப்போஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா அவர் எந்த வகையில் அப்படின்னு கேட்கணும். பார்வை குறைவு, காது கேட்பதில் குறையுள்ளவர், தொழுநோயில் இருந்து மீண்டவர்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். அடுத்தது, மாணவர், உங்களுடைய பேர் இந்த இடத்துல எழுதணும். மாணவர் வந்து பேர் எழுதக்கூடாது, எந்த நோயினால் பாதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது இந்த இடத்தணும். மாணவர் டேஷ் பாதிப்பினால் உடல் ஊனமுற்றவர் என்றும், மாணவர் கல்லூரியுடன் இணைந்த விடுதியில் தங்கி பயில்கிறார்.
அப்படிங்கிறது இது யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, வந்து செல்கிறார் அப்படின்னு வார்டன் வந்து அவங்க சான்றளிப்பாங்க. இது நமக்கு உடல் ஊனமற்றவர் இருந்தால் தான் இதை ஃபில் பண்ண போகிறோம், இல்லைனா அது நமக்கு பிரச்சனை இல்லை, அதை விட்டுருவோம். அடுத்ததாக முக்கியமான பார்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, சரியாக கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் திரும்பவும் நம்ம, ஏன்னா ஃபஸ்ட் இயரில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு தான் இங்கேயும் மாற போகிறதில்ல. மாணவரின் வங்கி கணக்கு எண் தெளிவாக எழுதுங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், மாணவரின் வங்கி கணக்கு என்ன இந்த இடத்துல தெளிவாக எழுதிடுங்க. ஒரு டிஜிட் மாறி போனாலும் அமௌண்ட் மாறிச்சுன்னா நீங்கள் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. அதனால் ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து ஆன்சர் அக்கௌண்ட் நம்பரை வந்து செக் பண்ணிவிட்டு எழுதுங்க. நல்லா ஸ்பேஸ் விட்டு, இந்த 0லாம் 6 மாதிரி போடாமல், 1லாம் 7 போல் போடாமல், 7லாம் 9 போல் போடாமல் ஒவ்வொரு டிஜிட்டும் தெளிவாக போடுங்க. அடுத்ததாக வங்கியின் பெயர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ. சில பேர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எஸ்பிஐன்னு எழுதுகிறாங்க, தப்பு இல்லை, தெரியும். சிட்டி யூனியன் பேங்க் சியூபின்னு போடுறாங்க, ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் நேம் எழுதுங்க. அடுத்ததாக வங்கியின் கிளை, அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லாமே பாஸ்புக்கில் ஃபஸ்ட் பேஜில் தெளிவாக இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். வங்கி கிளை, பிரான்ச் நேம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அடுத்ததாக எம்ஐசிஆர் கோடுன்னு இருக்கும், முக்கியமானது தான் இந்த எம்ஐசிஆர் கோடும் ஐஎஃப்எஸ்சி கோடும். எம்ஐசிஆர் கோடு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே உன்னுடைய அந்த பேங்க் பாஸ்புக்கில் இருக்குது, அதை தெளிவாக பார்த்து போடுங்க. அடுத்ததாக முந்தைய கல்வி ஆண்டுகளில் மாணாக்கர் பயின்ற வகுப்புகளில் இருவேறு கல்வித்தொகை திட்டங்களின் கீழ் விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெற்றவரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் இல்லாமல் வேறு எந்தெந்த ஸ்காலர்ஷிப்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அந்த இடத்துல எஸ் போட்டு ஃபில் பண்ணணும். அதை தாங்க சொல்லுவாங்க. செலுத்துகை சீட்டின் எண் மற்றும் நாள் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய ப்ரூஃபை என்க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நடப்பு கல்வியாண்டில் மாணாக்கர் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை தவிர இதர கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் பயன்பெற விண்ணப்பித்துள்ளாரா? ஆம் எனில் அதனுடைய விபரம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை தவிர வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குறது போல் இருந்துச்சுன்னா அதனுடைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே ப்ரூஃபாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. எஸ்ன்னா அட்டாச் த ப்ரூஃப், இல்லை அப்படின்னா நோன்னு போட்டுட்டு அடுத்த காலத்துக்கு வந்துடுங்க. அடுத்ததாக தான் டிக்ளரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட், இது எல்லாமே அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். என்ன அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா இந்த டிக்ளரேஷன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒன்று சொல்லியிருந்தோம்ல, இதில் வந்து நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, அது கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதற்கான பனிஷ்மெண்ட் ஏதாவது ஒரு வகையில் வந்து மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் உண்மையாக நம்ம சொல்லிவிடுவோம். இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வாங்கினோன்னா வாங்கினோம், அதுக்கான ப்ரூஃப், இல்லை அப்படின்னா இல்லைன்னு விட்டுட்டு போயிடுங்க. அதுக்காக தான் இந்த டிக்ளரேஷன் மெயினாக கொடுத்துருக்கிறது. அடுத்தது கம்பல்சரி எங்கெங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் சைனு பேரண்ட் சைன் இருக்கோ அதெல்லாம் சைன் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர். அடுத்ததாக டிக்ளரேஷன் ஆஃப் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், காலேஜ் வந்து இது இந்த இடத்துல அவங்க கொடுத்துவாங்க. பிரின்சிபால் சிக்னேச்சர் வித் சீல், இது எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. ஃபைனலாக சரிபார்ப்பு பட்டியல், இது என்னெல்லாம் நம்ம என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். மதிப்பெண் சான்றுகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் என்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 10th மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு, 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் இந்த எந்த மதிப்பெண்ணும் நீங்கள் வேண்டாம், எதுவுமே வைக்க வேணாம். ஆனால் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இது நமக்கு வேண்டாம், இதை விட்டு மறந்துடு, எந்த செமஸ்டர் மார்க் ஷீட்டும் தேவையில்லை. அடுத்ததாக வங்கி கணக்குடைய முதல் பக்க நகல், பாஸ்புக்கோடைய ஃபஸ்ட்டு பேஜ் தெளிவாக இருக்கிறது போல் இருக்கணும். அரைகுறையாக பிரிண்ட் அவுட் எடுத்து ஷேடு அந்த எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறீங்கன்னா ஸ்காலர்ஷிப் எனக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கல்வி நிறுவனங்கள் பண்ணுற தவறு இல்லை, மாணவர்கள் தாமதமாக விண்ணப்பம் கொடுக்கறதாலையும் அது ஒரு காரணம். முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அரசினுடைய நிதி பற்றாக்குறையால் தான் இது வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, தெரியுது. அது வந்து கல்லூரி நிர்வாகத்திலேருந்து தாமதமாகலை, அது வந்து மாநில அரசினுடைய தாமதத்தால் தான் நடக்குது. அதனால் உயர் அதிகாரிகள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விரைவில் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அமௌண்ட் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை நீங்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். ஓகே, வங்கி பாஸ்புக்கு. அடுத்ததாக வருகை சான்று, அட்டண்டன்ஸு சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் நமக்கு தேவையில்லை, இதுவும் விட்டுருங்க. அடுத்ததாக
தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணாக்கர் வெளிமாநில கல்வி நிறுவனங்களில் பயில்பவர் எனில் கல்வி நிறுவன அங்கீகார சான்று மற்றும் கல்வி நிறுவனத்தால் மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட கல்வி சான்று அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவைப்படாது, எதையும் விட்டுருங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அதான் அவங்களுடைய ஐடி ப்ரூஃபை கொடுக்கணும். இது அவங்க சொல்லியிருக்கிறது, இங்கே சொல்லியிருக்கக்கூடியது. ஆனால் இது கூட நம்ம என்னென்னலாம் சொல்லியிருந்தோம், இப்போது இந்த டீட்டெயில்ஸ் தவிர அடிஷ்னலாக சொல்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் பேங்க் பாஸ்புக்கு இருக்கணும். செகண்ட் ஒன் உன்னுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட்டு மெயினாக 2.5 லட்சம் 2.5 லேக்குக்கு மேலே இருக்கக்கூடாது. 2.5க்கு கீழே இன்கம் சர்டிஃபிகேட்டு வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த SC/ST அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. 2.5 லட்சம் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகும் நீ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணால் யாரும் வாங்க போகிறது கிடையாது, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. 2.5 அபவ் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இல்லாதவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணுங்கள். இது ஒன்று. இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மெயினாக வேணும், அது கூட ஆதார் வேணும். இப்போ நம்ம லிஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கோ. ஃபஸ்ட் ஒன் பேங்க் பாஸ்புக்கு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார். இது கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின். இந்த என்க்ளோசரை பின்னாடி வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்களிடம் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது இந்த SC/ST ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய தொலைபேசி எண் இருக்குது. அந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரமும் தகவல் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.